எண்ணூர் மற்றும் கொசஸ்தலை ஆற்றில் கலந்த பெட்ரோலிய எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி 6வது நாளாக நடைபெற்று வருகிறது. சிபிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறிய பெட்ரோலிய எண்ணெய் கழிவுகள் பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக வெளியேறி கொசஸ்தலை ஆற்றில் கலந்து கடலில் பரவியது. இதனால் மீனவர்களின் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் பாழாகி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ள நீரில் எண்ணெய் கழிவுகள் கலந்து வீடுகளுக்குள்ளும் பரவி பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்து எண்ணெய் கழிவுகளை உடனே அகற்ற உத்தரவிட்டது. அதன்படி சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து வெளியேறி எண்ணூர் கடல் பகுதியில் 20 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பரவிய எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் தமிழ்நாடு அரசோடு மும்பையைச் சேர்ந்த சி கேர் நிறுவனமும் ஈடுபட்டுள்ளது. ஆயில் கண்டெய்ன்மெண்ட் பாம் மூலமாக எண்ணெய் பரவலை தடுக்க 3 இடங்களில் தடுப்புகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதேபோல ஒடிஷாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள நவீன ஸ்கிம்மர் கருவிகள் மூலம் எண்ணெய் கழிவுகள் வேகமாக வெளியேற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதற்காக 5 ஸ்கிம்மர் கருவிகள் எண்ணெய் கழிவுகளை அகற்ற பயன்படுத்தப்பட உள்ளன. இதனிடையே சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்.